எல்லாத்துக்கும் வணக்கங்க. தாய்மண் அமைப்பிலேருந்து மாரிமுத்து. இன்றைக்கி ஒரு சின்ன தோட்டத்து வேலையாக நம்ம ஊர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தோன்னையும் திராட்சை தோட்டத்தை பார்த்தோன்னையும் அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே பல இடங்களில் மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். நம்மால் வந்து திராட்சை, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2006 ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கும் போது பேசினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கருப்பு திராட்சை அந்த மாதிரி எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் அந்த ஒரு விவசாயம் பண்ணுற அந்த தம்பிக்கிட்ட நான் கேட்டேன், எப்படி பயிர் பண்ணுறீங்கன்னு சொல்லி. என்ன சொன்னார்னா, அந்த தம்பி வந்து காக்கா குருவி வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்காகவே ஒரு மருந்து இருக்குதாம். சரி, பார்த்துக்கிறீங்க இல்லையா, கலர் கலராக இருக்கு இல்லையா, அது ஒரு மருந்து கொடுத்தா நல்லா கருப்பாக மாறிடுமா. அந்த ஆரஞ்சு கலர் நிறம் பச்சையாக்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரே நிறமாக ஒரே குவாலிட்டியாக மாறிடுன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப விஷமுள்ள ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு ரொம்ப நான் வருத்தப்படுறேன். இன்னும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு பயிர் வந்து என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இது திராட்சை தோட்டத்தை வந்து இவ்வளவு நான் கிட்ட நின்று நெருக்கமாக நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு விஷத்தன்மை வந்து அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரியது என்னென்னா, நிறைய குழந்தைகள் கன்சீவாக இருக்கிறவங்க இதெல்லாம் நிறைய வந்து இது சாப்பிட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்றீங்க எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப விஷம் இருக்குது. காக்கா உருவி வர்றதுக்கெல்லாமே மருந்து இருக்குங்கிறது வந்து நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். யார் சாப்பிட்டாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நுகர்வோர் மேலே அக்கறை இருக்குதுன்னா நான் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அது ஒரு தனி மனிதனா அப்படி நான் சொல்கிறது வந்து எனக்கு இடம் இல்லை. இருந்தாலும் ஆதங்கம் தாங்க முடியல. அந்த பையன்கிட்ட பேசுனதில் வந்து எவ்வளவு இதில் விஷம் கலக்கிறாங்க, இதுக்கெல்லாம் கலக்கிறாங்க. இது கலர் மாறுறதுலேருந்து குருவி வராதுக்கு ஒரு மருந்து, காக்கா வராதுக்கு ஒரு மருந்து, அது மாதிரி நிறையா மருந்துகள் வந்து இதில் கலக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது என்ன ஈஸியாக வந்து பாய்சன் வந்து நேராக உள்ளே தான் போகும். என்ன பண்ணாலும் தடுக்கவே முடியாது. அவங்க சொல்கிறாங்க 20 நாள் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா 20 நாள் உள்ளே வரமாட்டாங்களாம். அந்தளவுக்கு இதில் வந்து விஷத்தன்மை வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வருத்தத்தோடு அந்த பதிவை எடுத்துகிட்ருக்கிறேன் நான். நன்றி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி.